friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கேரளா ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, இடியாப்பம் அந்த மாதிரி எல்லா வகையான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்ப ஃபாஸ்டா முடிஞ்சிரும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் துருவன தேங்காய் எடுத்துர்க்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே 1/2 கப் போல தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம். இது வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பால். இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துப்போம். இப்போது மறுபடியும் அதே தேங்காவை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நான் மறுபடியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து நம்ம வடிகட்டிடலாம். தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்தை கவனிச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். இது வந்து பெரிய சைஸ் தக்காளிங்கிறதுனால பாதி மட்டும் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினா 1 சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து நமக்கு ரொம்ப புளிப்பு தெரியக்கூடாது, கொஞ்சமாகவே போதும் தக்காளி. நான் வந்து பாதி தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி, கூடவே நம்ம வந்து நிறைய தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் போல் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் வெங்காயம்லாம் நல்லா வெந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், 1/2 கப் தண்ணியில் சேர்த்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை வந்து 2ஆக நம்ம கட் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த மஞ்சக்கருவும் கொஞ்சம் அந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக 6 முட்டையை 2-2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துட்டு லைட்டாக நம்ம கலந்து விடும்போது கொஞ்சம் அந்த மஞ்சள் கருவும் வந்து குழம்போட மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் போல் நம்ம வந்து வேக வச்சா போதும். இருக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. கடைசியாக வேணும்னா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இடியாப்பத்தோடு சாப்பிட போகிறேன். அப்படியே கொஞ்சம் முட்டையை பிச்சு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.